நாளை கியாமத்துடைய நாளில், நாளை மஹ்ஷரில், நாளை சுவனத்தில் நிம்மதியாக ஜெயசீலர்களாக மாறுவதற்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நம்ம எல்லோருக்கும் ஃபضலாக நிஅமத்தாக தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழ வந்தவர்கள் அல்ல, உலகத்தில் நன்மைகளை சம்பாதித்து மரணித்து வாழ்வதற்கு வாழ வந்தவர்கள். உலகத்தில் மரணித்து நாளை ஆகிராவுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதனுடைய ஆரம்ப நிலையை குர்ஆன் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூரா நஹ்லுடைய 78வது வசனம் சொல்கிறது, வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அன்பான சகோதரர்களே, பிள்ளைகளை தாயுடைய கற்பத்தில் இருந்து வைத்தியர்கள் வெளியாக்கல்ல, ரப்பு வெளியாக்குறான், அல்லாஹ் வெளியாக்குறான். ரப்பு வெளியாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சிறியவனுக்கு, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய தாய் யாரு, தந்தை யாரு, என்னுடைய சகோதரன் யாரு, சகோதரி யாரு, நான் எங்கிருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எதுவும் தெரியாத ஒரு நிலைமையில அல்லாஹ் அந்த குழந்தையை வெளியாக்குறான். எதுவும் தெரியாத அந்த குழந்தைக்கு முழு அகிலத்தையும் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சூரா அழக்கூடிய 5வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான், அல்லமல் இன்சான மா லம் யஅலம். தெரியாத அனைத்தையும் நாம் அந்த சிறுவனுக்கு, அந்த மனிதனுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். தெரியாத அனைத்தையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அன்பான சகோதரர்களே, அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு வாலிபனாக ஆகினதற்கு பின்னால் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ரப்புக்கு கட்டுப்பட்டு குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மகாமை பயந்து, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்து, அல்லாஹ்வை நான் சொல்லி கிடக்கிறேன் என்ற அச்சத்தோடு உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வான் என்றால், அன்பான சகோதரர்களே, சூரா நாஸிஆவுடைய 39-40வது வசனம் சொல்கிறது, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா. வாழக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனோஇச்சைக்கு கட்டுப்படாமல் ரப்புக்கு அஞ்சி நடப்பார்களோ அவர்கள் தங்கக்கூடிய இடம் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, மேலான சுவனம் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. ஆனா அன்பான சகோதரர்களே, தன்னுடைய மனோ போன போக்கில குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில அன்பான சகோதரர்களே ஷைத்தானுடைய பாதையை பின்பற்றுவார்களோ, மேற்கத்தியவாதிகளுடைய சுன்னாக்களை பின்பற்றுவார்களோ, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் தெளிவாக சூரா நாஸிஆ 38வது வசனம் சொல்கிறது, அவர்கள் செல்லக்கூடிய இடம் ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அந்த சுத்தரிக்கக்கூடிய நரகம் என்பதாக குர்ஆன் எச்சரிக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அன்பான் ஆகிராவுடைய வாழ்க்கையை சுவைக்க வந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பலவிதமான விடயங்களை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்கள் படிப்பை சுவைக்கிறார்கள், ஆற்றல் உள்ளவர்கள் ஆற்றலை சுவைக்கிறார்கள், தனவந்தர்கள் பணத்தை சுவைக்கிறார்கள், அதிகாரிகள் அதிகாரத்தை சுவைக்கிறார்கள். ஆனா அன்பான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் சுவைக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது. அந்த சுவைத்தலில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அது மனித இனமாக இருக்கலாம், பறவை இனமாக இருக்கலாம், மிருக இனமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த சுவைத்தலில் இருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சூரா ஆல இம்ரானுடைய 187வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மௌத்தில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. பேசக்கூடிய நானும் தப்பிக்க முடியாது, செய்மடிக்கக்கூடிய நீங்களும் தப்பிக்க முடியாது. ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆச்சரியம் என்னென்றா, மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறான், மனிதனுடைய செயற்பாடுகளை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், நான் உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவன், எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு முடிவு கிடையாது, என்னிடத்தில் ஆட்சி அதிகாரம் பலம் சக்தி எல்லாமே இருக்குது, எனக்கு மௌத்து கிடையாது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, ரப்பு குர்ஆன்ல கேட்கிறான், சூரா அன்பியாவுடைய 35வது வசனம், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல், உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் எங்க, உங்களுக்கு முன்னால இந்த உலகத்தை பாதித்தவர்கள் எங்க, ஆது கூட்டம் எங்க, சமூக கூட்டம் எங்க, ஃபிரௌன் எங்கே, ஹமான் எங்கே, காரூன் எங்கே? அன்பான சகோதரர்களே, அவர்களுக்கே நாம் நிரந்தரமான வாழ்க்கை கொடுக்கவில்லை, நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இருக்குமா? கிடையாது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், நீங்களும் மரணிக்க கூடியவர்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் 453வது ஹதீஸாக பதிவு செய்யறாங்க. ஆதமுடைய மகன் 2 விடயங்களை வெறுக்கிறான். ஆதமுடைய மகன் 2 விடயங்களை வெறுக்கிறான். யக்ரஹுமா இப்னு ஆதம். ஆதமுடைய மகன் 2 விடயங்களை வெறுக்கிறான். ஒன்று நபி அவர்கள் சொன்னார்கள், கில்லத்துல் மால், அவன் சம்பாதித்த பணம் குறைவடைவதை அவன் வெறுக்கிறான். இரண்டாவது சொன்னார்கள், அவன் மரணிப்பதை வெறுக்கிறான். அன்பான சகோதரர்களே, இன்று இஸ்லாமிய உம்மாவுக்கு எதிரிகளான பிரச்சனை என்ன காரணம்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 6240வது ஹதீஸா பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி ஒரு பசித்த, அதாவது மிருகங்கள் உணவு தட்டை நோக்கி வேகமாக வருமோ, இதே போன்று எதிரிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள். முஸ்லிம்களை அழிப்பதற்காக திட்டம் தீட்டுவார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் குறைவாக இருப்போமா? நபி அவர்கள் சொன்னார்கள், கிடையாது, நீங்கள் அதாவது சொன்னார்கள், அதாவது வெள்ளத்தில் அடிப்பட்ட கருதுகளை போன்று அதிகமானவராக இருப்பீங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பயத்தை இல்லாமல் ஆக்கி விடுவான். எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து முஸ்லிம்களுடைய பயத்தை, அச்சத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹ்னை போட்டு விடுவான் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், வஹ்ன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா கராஹியத்துல் மௌத். ஹுப்புத் துன்யா கராஹியத்துல் மௌத். துன்யாவுடைய மோகமும் மௌத்துடைய வெறுப்பும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வந்துவிடும் என்று சொன்னால் எதிரிகளால் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அன்பான சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புகாரி ஷரீஃப்ல 4299வது ஹதீஸா பதிக்கிறாங்க. ஆதமுடைய மகனுடைய உடல், அதாவது பலகீனம் அடைந்தாலும், அவன் வயோதிபம் அடைந்தாலும், அவனுடைய உள்ளத்தில் 2 விடயம் எப்பொழுதுமே ஷாபுன், வாலிபமாகவே இருக்கும். அவனுடைய உள்ளத்தில் 2 விடயங்கள், அவன் வயோதிபம் அடையலாம், அவனுடைய முடிப்பெடுக்கலாம், அவனுடைய உடல் பலகீனமாகலாம், ஆனால் அவனுடைய உள்ளத்தில் 2 செயற்பாடுகள் எப்பொழுதுமே வாலிபமாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதலாவது துனியாவுடைய ஆசை, துனியாவுடைய மோகம், துனியாவுடைய பேராசை. இரண்டாவது சொன்னாங்க, அதிகமாக பணங்களை சம்பாதிக்கணும், சொத்துக்களை சேகரிக்க வேண்டும் என்ற இந்த 2 ஆசையும் அவனுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே வாலிபமாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக நாளை மறுமையுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறான். நடக்க போற வாழ்க்கை அல்லாஹ் முன்கூட்டியே நம் எல்லோருக்கும் படம் பிடித்து சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, ரப்பு கேட்கிற மனிதா, நீ எண்ணிக்கொண்டிருக்கிறியா? உன்னை வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் படைத்திருக்கிறோம். சூரா முஃமினூனுடைய 115வது வசனம் சொல்கிறது, அப்ப ஹஸிபுதும் அன்னமா خلقناكم அபஸா, அப்ப ஹஸிபுதும் அன்னமா خلقناكم அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா அவனை வீணுக்காக விளையாட்டுக்காக நினைத்ததை போன்று தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா? நம்மிடத்தில் ஒரு நாள் அவன் மீற போறது அவனுக்கு தெரியாதா? அவன் நினைத்துக் கொள்ள மாட்டானா என்று குர்ஆன் அல்லாஹ் பல இடங்கள்ல மனிதனை பார்த்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். சூரா கியாமாவுடைய 36வது வசனம் சொல்லி காட்டுகிறான், அயஹ்சபுல் இன்சான், மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா ஐயுத்ரக சுதா, அவனை நாங்கள் சும்மா விட்டு விடுவோம் என்று சொல்லி அவன் நினைத்ததை போன்று வாழ்கிறான். ஆனா அவனை நாங்கள் நாளை மறுமையில் எந்த விதமான கேள்விகளுக்கும் இல்லாமல் சும்மா விட்டு விடுவோம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, இந்த மவுத் என்பதை ஒவ்வொருவரும் சுவைத்து ஆக வேண்டும். மனிதனுடைய இன்பங்களை முறியடிக்கக்கூடிய, மனிதனுடைய ஆசைகளை முறியடிக்கக்கூடிய ஒரு அமலை நபி அவர்கள் சொன்னார்கள். அதுதான் மனிதன் அதிகமாக மவுத்தை சிந்திக்க வேண்டும். இன்று மனிதன் மவுத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் தெளிவாக சொல்லுது, ஒரு மனிதன் மவுத்துக்கு பயந்து நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு, கண்டம் விட்டு கண்டம் எங்கு ஓடினாலும் சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா ஜும்ஆவுடைய 8வது வசனம், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின், இவன் மவுத்துக்கு பயந்து, மரணத்துக்கு பயந்து எங்கு விரைந்து ஓடினாலும் சரி, இவன் மரணத்தை சந்திக்க வேண்டிய தேவையே கிடையாது. இவனுடைய அஜல் முடிந்துவிடும் என்று சொன்னால் அந்த மரணம் இவனை சந்திக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பெரிய பெரிய படித்த மனிதர்கள் யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, இந்த மரணம் நம்மிடத்தில் வராமல் என்ன செய்யலாம்? மௌத் மரணம் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம்? ரப்பு அத குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுறான். சூரா நிசாவுடைய 78வது வசனம், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும்
பெரும் பெரும் கோட்டைகளை பெரும் பெரும் மாளிகைகளை அமைத்து அதற்குள் காற்று கூட நுழைய முடியாவிட்டாலும் மரணம் அங்கே நுழையும் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் எச்சரிக்கிறார். மரணத்தை விட்டு யாருமே தப்பிக்க முடியாது, மௌத்தை விட்டு யாருமே ஓட முடியாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தை அனுபவிக்க இருக்கிறது. மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தை தாண்ட இருக்கிறது. அந்த கட்டத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அது அவுலியாக்களாக இருக்கலாம், குத்துபுமார்களாக இருக்கலாம், முஜிபாக்களாக இருக்கலாம், அவுலியாக்களாக இருக்கலாம், நபிமாராக இருக்கலாம், ரசூல்மாராக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், காபிர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தை தாண்ட வேண்டும். அந்த கட்டத்தை தாண்டாமல் யாருமே தப்ப முடியாது. அதுதான் சக்கராத்துடைய கட்டம். சக்கராத்துடைய கட்டம் மிகவும் மோசமான, மிகவும் பயங்கரமான ஒரு கட்டம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா காஃபுடைய 19வது வசனம் சொல்கிறது, மரணம் அடையக்கூடியவரிடத்தில் வஜாஅத் சக்ரத்துல் மௌத், மரண மயக்கம், அந்த மரணத்துடைய மயக்கம் அவனிடத்தில் வந்துவிட்டது. அன்பான சகோதரர்களே, நாம் சூரா வாக்கியாவை ஓதுகிறோம். ஏன் ஓதுகிறோம்? நம்முடைய அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய அமல்கள் எல்லாம் துனியாவை அடையக்கூடியதற்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. வாக்கியா ஓதுகிறோம், என்ன நோக்கம்? என்ற வர்மத்தீரோடும் வாக்கியா ஓதுற நோக்கம் என்ன? என்ற வர்மத்தீரோடும். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் அமல் செஞ்சது ஆகிராவை நோக்கி, வாக்கியாவை சஹாபாக்கள் ஓதுனது ஆகிரத்துக்காக. ஆனா அல்லாஹ் துனியாவை சீராக்கி கொடுத்தான். ஆனா எங்களுடைய நோக்கம் வாக்கியா, ஏனைய துஆக்கள் துனியாவுக்காக பயன்படுத்துகிறோம், நோக்கம் ஆகிரா கிடையாது. ஆனா அன்பான சகோதரர்களே, இந்த சூரா வாக்கியாவுல அல்லாஹ் அதிகமாக சொல்றது கயாமத்தை பத்தி, சுவர்க்கத்தை பத்தி, மௌத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். சூரா வாக்கியாவுடைய 83, 84வது வசனத்துல ரப்பு சொல்கிறான், சக்கராத்ல இருக்கக்கூடிய மனிதன் ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், அவனுடைய ரூஹ் சொந்த குழி அடைந்து விட்டது என்று சொன்னா சுத்தி இருக்கக்கூடியவர்கள் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், நீங்கள் அவர்களை காண்பீர்கள். வர்ண வேலையில் துடிக்கக்கூடிய அந்த மனிதனை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி இருப்பான் தெரியுமா? அன்பான சகோதரர்களே, குர்ஆன் தெளிவான ஒரு வேதம். நடக்கக்கூடிய விடயத்தை அனைத்தையும் ரொம்ப முன்கூட்டி சொல்லியிருக்கிறார். சூரா கியாமாவுடைய 26, 27, 28, 29வது வசனத்தில் ரப்பு சொல்கிறார், கல்லா கல்லா இதா பலகத்தித் தராகி, கல்லா இதா பலகத்தித் தராகி, அவனுடைய சொந்த குழியில ரோஹ் வந்துவிடும் என்று சொன்னா அந்த மனிதன் துடித்து கொண்டு, அந்த மனிதன் துடித்து கொண்டு வகீல மன் ராஹ், வகீல மன் ராஹ், மந்திரிப்பவர் யார்? இந்த சக்கராத் என்ற நோய்க்கு ஓடி பார்க்கக்கூடியவர் யார்? இதை சுகப்படுத்த முடியாதா? இதை இல்லாமலாக்க முடியாதா? அந்த மனிதனை எண்ணிக்கொள்வான், இது நிச்சயமாக பிரியக்கூடிய தருணம். இதற்கு போப்படுத்த யாராலும் முடியாது, யாராலும் இதற்கு மருந்து தர முடியாது. இது பிரியக்கூடிய கட்டம், இது பிரியக்கூடிய கட்டம். அவனுடைய கெண்டை காலோட இணைந்து கொள்ளும். அவன் எண்ணிக்கொள்வான், இது நான் விடை பெறக்கூடிய, ரப்பிடத்தில் சொல்லக்கூடிய நேரம், நான் ஒதுங்கக்கூடிய நேரம் என்பதை அவன் தெளிவாக விளங்கிக் கொள்வான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரி ஷரீஃப்ல நான் நினைக்கிறேன் மகாஜியுடைய பாடத்துல 4449வது ஹதீஸா பதிவு செய்றாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் மாதம் பிறை 12 ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சேர்ல, அவங்களோட வீட்டுல, அவங்களோட மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நிலைமையில துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. சக்கராத்துடைய வேதனையில துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு தண்ணீர் கூடை வைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய முபாரக்கான கைய அந்த தண்ணீர் கூடையில் போட்டுக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை தடாவிக் கொண்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்ன லில் மௌத்தி லஸக்கராத், இன்ன லில் மௌத்தி லஸக்கராத். வணங்கப்படுவதற்கு தகுதி ரப்பை தவிர வேற யாருமே கிடையாது. ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் இருக்குது, ஒவ்வொரு மரணத்துக்கும் சக்கராத் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பதிவு செய்றாங்க, நபியிட நான் சக்கராத்துடைய நிலைமை கண்டதற்கு பின்னால் நான் ஆசைப்படுகிறேன் ஒவ்வொருவரும் இந்த சக்கராத்துடைய வேதனையை அனுபவிக்க வேண்டும். நபியுடைய சக்கராத்துடைய வேதனை கண்ட அந்த அதிர்ச்சியில, அந்த கவலையில ஆயிஷா சொல்லுறாங்க, ஒவ்வொரு மனிதனும்
சக்கராத்துடைய வேதனை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு கடுமையான ஒரு கஷ்டம் தான் சக்கராத்துடைய வேதனை. நபி அவங்க துடித்துக் கொண்டே இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே அல்லாஹும் என்ன மன்னிச்சிரியா அல்லா, அல்லாஹும் எனக்கு அருள் புரிஞ்சிரியா அல்லா, உயர்ந்தவர்களோடு என்ன இணைத்திருந்து சொல்லிக் கொண்டே ஹபீப் அவர்கள் வஃபாத்தானார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு தொழுது முடிந்ததற்கு பின்னால் ஜிக்ர் செய்வதற்கு நேரம் கிடையாது. வானவர் ஜிப்ரீல் அங்கு வந்து சொல்வதை போன்று உங்களுடைய தொழுகை கபூல், நீங்கள் அவசரமாக போம் என்று சொன்னது போல நாம் எல்லோரும் ஜும்மா முடிந்து விட்டால் ஏழு தொழுகைகளுக்கு பின்னால் அவசரமாக செல்கிறோம். ஆனா ஹபீப் அவங்க தன்னுடைய தொழுகையை ரொம்ப ஏற்றுக்கொண்டானா என்று தெரியாத காரணத்தினால ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். தான் தொழுவித்த அந்த தொழுகைக்கு பின்னால் இந்த தொழுகையை ரொம்ப ஏற்றுக்கொள்ளும் என்ற காரணத்துக்காக இஸ்திக்ஃபார் பல துஆக்களை ஓதுவார்கள். அதில் ஒன்று தான் இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 260வது ஹதீஸா பதிவு செய்றாங்க. நபி அவங்க ரப்பிடத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சியா அல்லாஹ். பணம் சம்பாதிப்பதற்காகவோ துனியாக்களை சேகரிப்பதற்காக வேண்டியோ கிடையாது. வரக்கூடிய ஒரு சம்பவம், நபியுடைய போர்வையை பார்த்து ஒரு அன்சாரி பெண் அதாவது கம்பளியால நெய்யப்பட்ட ஒரு போர்வையை ஹபீபுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நபி வந்து கேட்கிறாங்க, ஆயிஷா இது என்னம்மா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்சாரி பெண் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய போர்வையை பார்த்துட்டு கம்பளியால நெய்யப்பட்ட ஒரு போர்வையை கொண்டு வந்து தந்திருக்கிறார் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, ருத்தியா ஆயிஷா, அந்த போர்வையை கொடுத்துருங்க ஆயிஷா. நான் நினைத்திருந்தால் அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது ஆணையாக நான் இருந்திருந்தால் அல்லாஹ் மலைகளை தங்கங்களாக வெள்ளிகளாக ஆக்கி தந்திருப்பார். நபிக்கு துனியாவுடைய ஆசை கிடையாது, துனியாவுடைய மோசம் கிடையாது. தனியாகவே நபியுடைய துனியாவுடைய பற்றின்மை பற்றி, சஹாபாக்களுடைய துனியாவுடைய பற்றின்மை பற்றி தனியாக ஒரு பாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்கள், என்ன சொல்ல வாரன் என்றால், நபி அவங்க எதற்காக உதவி கேட்டாங்க? நிலைமையில லேசாக்கிறியா அல்லாஹ், சக்கராத்துடைய வேலை இலவுபடுத்தியா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் ஹபீபை நேசிக்கக்கூடியவர்கள், ஹபீபின் மீது அன்பு வைக்கக்கூடியவர்கள். ஆனா அன்பான சகோதரர்களே, வெறுமனே நாவால் மாத்திரம் நபியை நேசிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடாது. வெறுமனே நாவால் மாத்திரம் ஹபீபை நேசிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடாது. நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடுக்கல் வாங்கல் அனைத்திலையும் ஹபீபுடைய சுன்னா இருக்கணும். நபியவர்கள் சொன்னார்கள், அன்பான சகோதரர்களே, ஒரு காலம் வரும் யூத நசாராக்களை தான் தானாக மூலமாக பின்பற்றுவார்கள். அன்பான சகோதரர்களே, சூரத்திலையும் சீரத்திலையும் ஹபீபுடைய சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அன்பான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது, யாரெல்லாம் நல்ல முறையில் உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் ஆக்கிக் கொள்வார்களோ, ரப்புக்கும் நம்முடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்களோ, இவர்கள் மரணிப்பார்கள். எப்படி மரணிப்பார்கள்? அன்பான சகோதரர்களே, சூரா அன்ஆமுடைய 61வது வசனம் சொல்கிறது, சக்கராத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுல் மௌத் தவஃபத்ஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிகூன். குர்ஆன் சொல்லுது, வானவர்கள் வந்து அவருடைய அஜல் முடிந்துவிடும் என்று சொன்னால் அவர்களை வஃபாத்தாக்கி விடுவார்கள். வெள்ளிக்கிழமை போகக்கூடிய நேரத்தில் சூரா சஜிதாவை இமாம் ஓதுறாரே, அந்த சூரா சஜிதாவுடைய 11வது வசனம் சொல்கிறது, நமக்கு மரணத்தை ஞாபகம் செய்கிறது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும். ஒவ்வொருவருக்கும் நியமனம் செய்யப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் இவர்களுடைய அஜல் முடிந்து விட்டது என்று சொன்னால் அவர்களை மௌத்தாக்கி விடுவார்கள். ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, யாரெல்லாம் ரப்புக்கும் ரப்புடைய தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோ, தன்னுடைய மனோஇச்சைக்கு கட்டுப்படாமல், தன்னுடைய நண்பர்களுக்கு கட்டுப்படாமல், ஷைத்தானியத்துடைய பாதையை பின்பற்றாமல் வாழ்ந்தார்களோ, இவங்களோட சக்கராத், இவங்களோட மௌத்து, இவங்களோட கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆன்ல தேனை விடவும் இன்பமாக சொல்லியிருக்கிறான், தேனை விடவும் இன்பமாக சொல்லியிருக்கிறான். ஆனா யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானவர்கள் ஆக்கிக் கொள்வார்களோ, மேற்கத்தியவாதிகளுடைய கல்ச்சரை பின்பற்றுவாங்களோ, இன்றைக்கு ஹபீபுடைய சுன்னா தேவையில்ல, இது ஹபீபுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு காலம் கிடையாது என்று ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
டெக்னாலஜி காலத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, நவீனத்தை விரும்பக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, இவங்களோட லைஃப் குர்ஆன் வேப்பனையை விடவும் கசப்பாக சொல்லியிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ இவர்களுடைய ரூஹ் அல்லாஹ் எப்படி கைப்பற்றுவான் தெரியுமா? அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. சூரா ஹாமீம் 29-30 வருஷம் சொல்கிறது, இன்னல்லதீன قالوا ربنا الله ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه. வாழக்கூடிய நேரத்துல அவர் சொல்கிறாரே, என்ன ரப்பு அல்லாஹ், என்ன படைத்தவன் அல்லாஹ், எனக்கு உணவு சார்ந்து அல்லாஹ், என்ன கவனிக்கக்கூடியவன் அல்லாஹ், எனக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ், எனக்கு எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ், எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரப்பின் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர், தன்னுடைய முழு வாழ்க்கையும் தீனோடு இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடியவர். அன்பான சகோதரர்களே, வெறுமனே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு தீன்ல இஸ்திகாமத் இல்லை என்று சொன்னா அதேபுடைய நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். அவங்களோட கடைசி நிலைமை என்னவாக சொல்லி ரப்பு சொல்கிறான், அல்லாஹ் என்று சொன்னவர்கள் இந்த தீன்ல இந்த உழைப்புல இஸ்திகாமத்தாக இருக்கணும். இஸ்திகாமத்தாக இருக்கிறதா அந்த ரப்புடைய வார்த்தை, அந்த ரப்புடைய வார்த்தை எங்களோட வாழ்க்கையில வரணும் என்று சொன்னா அதற்குரிய உழைப்பு நாங்க செய்யணும். அன்பான சகோதரர்களே, ரப்புடைய வார்த்தை எங்களோட வாயிலிருந்து வரணும் என்றா வெறுமனே அல்லாஹ் படைத்தான் இல்ல, ரப்பு ஏன் படைத்தான், எதற்காக படைத்தான், நோக்கம் என்ன விளங்கி வாழ்வாங்க என்று சொன்னா அவர் தீன்ல இஸ்திகாமத்தாக இருப்பாரு. இவருடைய மரண தருவாயத்துல தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் இறங்குவாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாம முல்லா அலைகா ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய மிஷ்காத்துல் மசாபி 2வது பாகம் 142வது ஹதீஸா பதிவு செய்றாங்க. அதில் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அன்பான சகோதரர்களே, இன்னல் அப்தல் முஸ்லிம் இதா கான ஃபி இன்திகாஇ மின துன்யா வ இக்பால் மின ஆகிரா, ஒரு முஸ்லிமான அடியான் துன்யாவுக்கு டிவோர்ஸ், துன்யாவுக்கு தலாக் சொல்லிட்டு ஆகிராவுடைய வாழ்க்கைக்கு தயாராக போகக்கூடிய நேரத்துல நஸல இலைஹி மலாயிகத்து மினஸ் ஸமா, வான லோகத்திலிருந்து வானவர்கள் இறங்குவாங்க. சிரித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வானவர்களுக்கு சலாம் சொல்லி மரணித்தவர்கள் இருக்கிறாங்க. வானவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டு ஒப்பாத்தாக்கினவங்க, எந்நேரமும் அதாவது மௌத்துக்கு தயாராக இருந்தவர்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியவங்க சொன்னாங்க, வரக்கூடிய வானவர்களுடைய கையில சுவனத்தில இருந்து பட்டாடைகள், சுவனத்தில இருந்து கபன் புடவைகளை கொண்டு வருவார்கள், சுவனத்தில் இருந்து அதாவது வாசன திருவியங்களை கொண்டு வருவார்கள். அவருக்கு பக்கத்தில் இருந்து சொல்லுவார்கள், சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, நீ அஞ்சாதே, பயப்படாதே, உனக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் கிடைக்கும். நாம் யாரு தெரியுமா? நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபித் துன்யா வல் ஆகிரா, துன்யாவிலும் ஆகிராவிலும் உன்னுடைய நேசர்கள், தோழர்கள், உதவியாளர்கள் என்று அந்த வானவர்கள் சொல்வார்கள். ஹதீஸ்ல வருவதே நபி அவங்க சொன்னாங்க, வானவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொல்வார்கள், யா அய்யதுஹன் நஃப்ஸு த்வையிபா, யா அய்யதுஹன் நஃப்ஸு த்வையிபா உக்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضوان. மனமான ரூஹே, மனமான ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ரூஹே, நீ அல்லாஹ்விடத்தில் செல்வாயாக என்று. அன்பான சகோதரர்களே, இமாம் இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, மால ஒரு முடி இருந்தா அந்த முடியை லேசாக எப்படி எடுக்க முடியுமோ அதே போல அந்த மனிதனுடைய ரூஹ வானவர்கள் கைப்பற்றுவார்கள். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. ஆனா அன்பான சகோதரர்களே, இந்த கட்டம் நமக்கு வர வேண்டும் என்றால் 2 அமலை நாங்கள் செய்யணும். 2 அமல், ஒரு அமல் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னா இப்படிப்பட்ட மரணங்களை அல்லாஹ் நிச்சயமாக தருவார். அதுல முதலாவது கட்டம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருடைய கடைசி வார்த்தை, கடைசி வேர்ட் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்குமோ அவருடைய மரணம் இப்படித்தான் இருக்கும். அன்பான சகோதரர்களே, யாருடைய மரணத்திலேயும் லேசாக சிம்பிளாக இந்த கலிமா வராது. முன்னோர்களுடைய வாழ்க்கைக்கு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாக போறாங்க, மகனை பார்த்து சொல்லுறாங்க, மகன் ஏந்த தலையை தூக்கி கீழவே, ஏந்த ரப்பு எனக்கு ரஹ்மத் செய்யல என்றா எனக்கும் ஏந்த உம்மாக்கும் நாசம் தான் என்று சொன்னாங்க. இந்த கலிமா சிம்பிளாக நாம நினைச்சது போல அல்ல. கலிமா வாயில எங்களோட நாவால மொழிய விருப்பமா ஆசையா அந்த கலிமாவுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக ஆக்குவோம். கலிமாவுடைய லைஃப், கலிமாவுடைய வாழ்க்கை 100க்கு 100 எங்களிடத்துல வருமோ, எங்களோட மனைவி இடத்துல வருமோ, எங்களோட பிள்ளைகள் இடத்துல வருமோ. அன்பான சகோதரர்களே, நேற்று ஒரு பயான்ல ஞாபகம் செய்து
டாக்டர் தாரிக் என்று சொல்லி வெள்ளவத்தையில ஒரு சகோதரர் தன்னுடைய வஃபாத்துடைய நேரத்துல அவருடைய ஜனாசா வீட்டில் இருக்குது. ரெண்டு மகன்மார், ஒருவருக்கு 10, இன்னொருக்கு 12 வயது, முன்சொப்புக்கு சுபோதுரைக்காக நிற்கிறாங்க. சுபோக்கு பின்னால நான் 2 பேரிடத்துல கேட்டு உங்களோட வாப்பா கடைசியாக என்ன சொன்னாரு, முன்னால என்ன சொன்னாரு? அந்த 2 பிள்ளைகளும் சொன்ன வார்த்தை, என்ன தேவை இருந்தாலும் இப்னு அப்பாஸ் பார்த்து நபி அவங்க சொன்னாங்களே, அப்பாஸ் உனக்கு என்ன தேவை இருந்தாலும் ரப்பிடத்துல கேளு. அதே போல டாக்டர் தாரிக் சொல்லியிருக்கிறார், உனக்கு என்ன தேவை இருந்தாலும் நீ உன உம்ம கிட்ட கேட்காத, உன ரப்பு கிட்ட கேளு. இதுதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தை. 2 நாள்ல ஒப்பாத்தார்கள். அதற்கு பின்னால் எந்த வார்த்தையும் பேசல. இதுதான் உண்மையான அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய மஹப்பத், கலிமாவுடைய வாழ்க்கை. அன்பான சகோதரர்களே, 2வது கட்டம் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்றாங்க. 2143வது ஹதீஸாக, இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலஹு, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவ கைர நாடித்தான் சொன்னா அவனை பயன்படுத்துவான், அவனை பாவிப்பான். சஹாபாக்கள் கேட்டார்கள், வகைஃப யஸ்தஅமிலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் பயன்படுத்துவான், அல்லாஹ் பாவிப்பான் என்றா என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் பயன்படுத்துவான் என்றால் விளக்கம் இல்லை யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், மௌத்துக்கு முன்னால் நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, அதுவல் 30 வரக்கூடிய ஒரு சம்பவம். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் நபியிடத்தில் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமத்துல அந்த மனிதனை பார்த்து கேட்டார், உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கிறதா? அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், காய்ச்சல் என்றா என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், சதைக்கும் உடலுக்கும் மத்தியில் இருக்கின்ற ஒரு தூள் என்று சொன்னாங்க. எனக்கு அப்படி ஒரு வருத்தம் வந்தது கிடையாது. நபி அவங்க கேட்டாங்க, 2வதாக அந்த மனிதனை பார்த்து தலைவலி வந்திருக்கிறதா? அந்த மனிதன் கேட்டா, ஐயா ரசூலல்லாஹ், தலைவலி என்றா என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், தலைவலி என்று சொன்னால் ஒரு காற்று தலைக்குள் இருக்கின்ற நரம்புகளை அசைக்கும், அதனால் ஏற்படக்கூடிய வருத்தம். அந்த மனிதன் சொன்னாரு, அதுவும் வந்ததில்லை யா ரசூலல்லாஹ். அந்த மனிதன் சென்றதற்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், நரகவாதியை பார்க்க வேண்டும் என்றால் அந்த மனிதனை பார்த்துக் கொள்ளுங்கள், நரகவாதியை பார்க்க வேண்டும் என்றால் அந்த மனிதனை பார்த்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமடைந்தார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக நோயை கொடுக்கிறார். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் நோயை கூட கொடுக்கவில்லை என்றால் இவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயார் கிடையாது, இவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ரொம்ப விருப்பம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, அதனால்தான் நபி அவங்க சொன்னாங்க, மௌத்துக்கு முன்னால நல்லமல் செய்யக்கூடிய ஒரு உம்ரா, ஒரு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம், நம்முடைய பாதையில போகக்கூடிய பாக்கியம், ஒரு ஆணோதக்கூடிய பாக்கியம், திக்ர் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பாக்கியங்களை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னார்கள், இதற்கு மாற்றமான முறையில வாழ்ந்தவர்கள், இது நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, அல்லாஹ்வுடைய நேசர்களாக வாழ்ந்தவர்களுடைய சக்கராத் மௌத்துடைய நிலைமை. ஆனால் அன்பான சகோதரர்களே, இதற்கு மாற்றமான முறையில உலகத்துல தன்னுடைய மனோபோன போக்கில குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வாலிபத்தை கழித்தார்களோ, குர்ஆன் அவர்களை பற்றியும் சொல்கிறது, குர்ஆன் அவர்களை பற்றியும் தெளிவாக கூறுகிறது. குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது, சூரா அன்ஆமுடைய 93வது வசனம், வலவ் தரா இذ الظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم أخرجوا أنفسكم. நபியை நீங்கள் காண்பீர்கள், தீயவர்கள், அநியாயக்காரர்கள், கெட்டவர்களுடைய ரூகை வானவர்கள் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கரங்களை நீட்டிக் கொண்டு சொல்வார்கள், உன்னுடைய ரூகை வெளியாக்குவாயாக, இன்று நீ கேவலமான அதாவை அனுபவிக்கக்கூடிய நாள் என்று சொல்லி அந்த மனிதனுடைய ரூகை கைப்பற்றுவார்கள். நாம் முன்னே சொன்ன ஹதீஸுடைய தொடரில் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்தல் ஃபாஜிர் இதா கான ஃபீ இன்திகாஇ மின துன்யா வ கலால் மின ஆகிரா. ஒரு தீய அடியான் துன்யாவை விட்டு ஆகிராக்கு போகக்கூடிய நேரத்தில் அவரிடத்திலும் வானவர்கள் இறங்குவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய முகத்தை அகத்தை பார்க்க முடியாது, அவர்களுடைய முகம் கடுமையான இருளை போன்று இருக்கும். மஅஹும் மம்சூக், கையில் ஆயுதத்தை வைத்திருப்பார்கள், கரங்களில் ஆயுதத்தை சுமந்து கொண்டிருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, இவனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் இவன் துடிப்பான், அலறுவான்,
சூரா அன்பாலுடைய 50வது வசனம் சொல்கிறது, வலவ் தரா இஸ் யதவஃபல் الذين كفروا الملائكة يضربون وجوههم وأدبارهم. அவருடைய முகத்திலையும் பித்தத்திலையும் அடித்து அடித்து அந்த வானவர்கள் ரூஹை கைப்பற்றுவார்கள். இந்த நேரத்தில் தான் ரப்பு சொல்கிறான், நான் இவனுக்கு அமல் செய்ய பல சந்தர்ப்பங்களை கொடுத்தேன், ஆனா இவன் என்பால் நெருங்கி வரவில்லை. ஆனா ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கிட்ட பிச்சை கேட்பார். அல்லாஹ் கிட்ட யாசகம் கேட்பதை போன்று அல்லாஹ் இடத்துல கரங்களை ஏந்தி கேட்பான். அன்பான சகோதரர்களே, சூரா முனாஃபிக்குடைய 10-11 வசனம் சொல்கிறது, இந்த அடியான் ரப்பு கிட்ட கேட்பான், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், கொஞ்சம் டைம் தாயா அல்லாஹ், நான் சொல்லிவிட்டு வருகிறேன், திக்ர் செய்து விட்டு வருகிறேன் என்று கேட்க மாட்டான். மாற்றமாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணங்களை தர்மம் செய்துட்டு வருகிறேன் யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில செலவழித்துட்டு வருகிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ் கிடத்துல கிஞ்சுவான், அல்லாஹ் கிடத்துல கதறுவான். ஆனா நேரம் கொடுக்கப்பட மாட்டாரு. எங்களோட ரப்பு அல்லாஹ் மிகவும் இரக்கமானவன், அன்புள்ளவன். ஆதம் ஆதமுடைய மகன் வானத்துடைய முகத்தளவுக்கு தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் செய்தாலும் என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால் அவனை மன்னிக்க தயார் என்று சொன்ன ரப்பு தான் எங்களோட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். 99 கொலை செய்தவர்களை மன்னித்தவன். அதே போல பெரும் பெரும் நபியுடைய அதாவது சஹாபாக்களை கொலை செய்த அவர்களை கூட அல்லாஹ் மன்னித்தவன். ஆனா இந்த ரப்பு சொல்கிறான், அன்பான சகோதரர்களே, சக்கராத்திலையும் அதே சக்கராத்துடைய நிலைமையில நாம் மன்னிக்க மாட்டேன். சரியாக சொன்னாங்க இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹ் 4253வது ஹதீஸா பதிவு இன்னல்லாஹ் யக்பல் தௌபத மா லம் யுகர்கிர். கர்கராவுக்கு முன்னால் செய்யக்கூடிய தௌபாவை மாத்திரம் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சக்கராத்துக்கு முன்னால் செய்யக்கூடிய தௌபா, சக்கராத்துல இவன் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடித்தாலும் அல்லாஹ் கேட்கிறான், பாப்பா என்னுடைய ஜட்மெண்ட் புக் குர்ஆனை நீ பார்க்கலையா, சூரா நிசாவுடைய 18வது வசனத்தை நீ பார்க்கலையா, நீ கேள்விப்படலையா, எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் மன்னிக்கக்கூடிய ரைட்ஸை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். وليس بالتوبة للذين يعملون السيئات حتى إذا حضر أحدهم الموت. மௌத்துடைய நேரத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களை நாம் மன்னிக்க மாட்டேன் என்று குர்ஆனில் சொல்லியிருக்கிறதை நீ பார்க்கவில்லையா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மனிதனுடைய கடைசி சர்வத்தில் அதாவது தௌபாவுடைய வாயை கூட்டி விடுவான். தௌபா கிடையாது. ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இவனுடைய மரண தருவாய சொன்னாங்க, பதட்டம் அடைந்தவனாக, சாகித்தவனாக, பயந்தவனாக இவனுடைய ரூஹை கைப்பற்றப்படும். பக்கத்துல சுத்தி கொண்டிருப்பவங்க சொல்லுவாங்க, பாப்பா என்ன பார்த்து கொண்டிருக்கிறாரு, மருமான் சொல்லுவார், மாமா என்ன பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒரு கூட்டம் இவர் சம்பாதித்த பணத்துக்காக கண்டுபிடித்துக் கொண்டிருப்பாங்க. அன்பான சகோதரர்களே, இவர் மாமாவையும் பார்க்கல, வாப்பாவையும் பார்க்கல, தான் செய்த பாவங்களை கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறாரு. மனைவி பல ஆண்டுகள் சொல்லிக் கொண்டிருந்தா, கணவன் ஏந்த பக்கத்துல இல்லைன்னு சொன்னா எனக்கு தூக்கம் போவாது, கணவன் ஏந்த பக்கத்துல இருந்தா தான் எனக்கு தூக்கம் வரும். புள்ள மகன் சொல்லுறாரு, ஏந்த விடா ஏந்த வாப்பா ஏந்த பக்கத்துல இருந்தா தான் எனக்கு தூக்கம், நான் பாடசாலைக்கு போகணும் என்றால் இந்த வாப்பா என் பக்கத்துல இருக்கணும். அதே மனைவி அதே பிள்ளைகள் சொல்லுவாங்க, வாப்பா இப்ப வீட்டுல இருந்தா எனக்கு தூக்கம் வராது. மனைவி சொல்லுவா, வாப்பா மனைவி சொல்லுவா, ஏந்த கணவன் பக்கத்துல இருந்தா எனக்கு தூக்கம் வராது. பிள்ளைகள் சொல்லுவாங்க, வாப்போ அவசரமாக எடுத்து போங்க, வீட்டுல இருந்தா எங்களுக்கு தூக்கம் வராது. அன்பான சகோதரர்களே, இது எல்லா காட்சியும் நபியாக சொன்னாங்க, ஜனாசா மையத்து பார்த்து கொண்டிருக்கும். இவருடைய பேர், பட்டம், பதவி, அந்த அதிகாரம், இவர் புகழ் பெற்ற மனிதனாக இருக்கலாம், முழு உலகமே தலைக்கு மேலாக வைத்து ஆறின மனிதனாக இருக்கலாம். ஆனாலும் இவர் கண்ணை கூட்டி விட்டார் என்று சொன்னா, மூலமாக மாறிவிட்டார் என்று சொன்னா யாருமே இவருடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. முதலாவது கட்டம் இவருடைய பெயர் மாற்றப்படும். ஏதோ ஒரு பள்ளியில இன்னாருடைய மகன் இன்னார் இந்நேரத்தில் ஒமாத்தாக்கினார், இவருடைய ஜனாசா இந்நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என்று எங்கே ஒரு பள்ளியில் அறிவிக்க போறாங்க. அன்பான சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் ஜனாசா அறிவித்தல், எல்லா இடத்திலும் இவருடைய ஜனாசா அறிவித்தல். ஆனா அன்பான சகோதரர்களே, இவர் நடக்கக்கூடிய எல்லா காட்சிகளையும் பார்க்கிறாரு. பெரியவங்க சொன்னாங்க, இவரை குளிப்பற்றக்கூடிய நேரத்தில் கதர்றாரு, அழுகிறாரு, என்ன மெதுவாக குளிப்பட்டுங்க, வழக்குமார் அடித்த அடிகளுடைய இடங்கள் காயமடைந்திருக்கிறது, அது வருத்தமாக இருக்கிறது, என்னை திருப்ப வேண்டாம், என்னை குளிப்பட்ட வேண்டாம் என்று அந்த மையத்தை கதறிக் கொண்டிருக்கிற நபி அவங்க சொன்னாங்க. ஆனா அதை மனிதன் செவிமடுக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சில இடங்கள்ல பார்க்கிறோம் கவலையான விஷயம், மையத்து வீட்டிலேயும் பிரச்சனை,
என்ன பிரச்சனை என்று பார்த்தா சுப்ஹானல்லாஹ் எதற்காக சண்டை என்று பார்த்தா மாறி பிஸ்கட்டுக்கும் கோபிக்கும் சண்டை பிடிக்கிறாங்க. நாங்க மையத்தொண்டுக்கு போன பாருங்களே ஒரு கோபியாவது ஊட்டி தரல, எங்களை கவனிக்கல, வாங்கி சொல்லல. அன்பான சகோதரர்களே, அது சாப்பிடக்கூடிய இடம் அல்ல, ஆசிராவை சிந்திக்கக்கூடிய இடம். அன்பான சகோதரர், அதை விட ஆச்சரியம் என்னென்றா அன்பான சகோதரர்களே அதே அவங்க சொல்லி காட்டினாங்க. இந்த ஜனாசா மக்பராக்கு கொண்டு போறதுக்கு முன்னாலேயே இந்த மக்பரா எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னா அதுல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி இமாம் திர்மிதி அவர்கள் 2308வது ஹதீஸா பதிவு செய்கிறார்கள். கபருக்கு முன்னால் இருந்தா தாடி எல்லாம் நடைகின்ற அளவு கழுவாகலாம். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏனப்பா கபருக்கு முன்னால இருந்தா உங்களோட தாடியெல்லாம் நிறைய அளவு கழுவுறீங்க சொன்னாங்க. என்ற ஹதீஸ் அவர்கள் சொன்னாங்க, இன்னல் கபர் அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா وإن نجا منه فما بعده أيسر منه وإن لم ننجو فما بعده أشد منه. இந்த கபர் தான் நாளை மஹ்ஷருடைய ஸ்டேஜ்ல முதலாவது இடம். இதுல ஒருவன் வெற்றி பெற்றால் இதற்கு பின்னால் அவனுக்கு எல்லாமே வெற்றித்தான். இதுல தோல்வி என்று சொன்னா இதற்கு பின்னால் எல்லாமே தோல்வித்தான். அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். எப்படி அன்பான சகோதரர்களே, இப்ப வீட்டார்கள் அந்த ஜனாசாவை தூக்கி தன்னுடைய ஷோல்டர்ல தன்னுடைய கரத்துல வைத்ததோடையே நபி அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் 1316வது ஹதீஸா பதிவு செய்றாங்க. இதா உஜஅத்தில் ஜனாசா ஃபஹ்தமல ரிஜாலு அலா அனாஃபிஹிம், அந்த தோல் புஜத்துல வைத்ததோடையே அந்த ஜனாசா அந்த மையத்து நல்லதாக இருக்கும் என்றா அந்த தூக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லுமாம், 13 என்ன அவசரமாக கொண்டு போய் நல்லடக்கம் செஞ்சிருங்க. அதே நேரத்தில் அந்த மையத்து ஜனாசா தீயவனாக கெட்டவனாக இருப்பான் என்று சொன்னா நபி அவர்கள் சொன்னார்கள், தூக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஜனாசா பதுவா கேட்கிறது. வைலஹா ஐன தஹபூன், உனக்கு நாசம் உண்டாகட்டும், என்ன எங்கே கொண்டு செல்ல போகிறேன் என்று சொல்லி அந்த ஜனாசா கதறிக் கொண்டிருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, பள்ளியுடைய முஅஸ்ஸின் எப்படி அதானுக்காக அழைக்கிறாரோ நபி அவர்கள் சொன்னார்கள், இதே போன்று இந்த மக்பராக்கள் குப்பியாவத்து மாளிகாவத்து ஜாவத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்பராக்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு அதான் கேட்கிறது. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 6514வது ஹதீஸா பதிவு செய்றாங்க. கபர் ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், அன பைத்துல் துரா, அன பைத்துல் வஹ்தா, அன பைத்துல் குர்பா, அன பைத்துல் தூர், நான் மண்ணால் படைக்கப்பட்ட வீடு, புழுப்பூச்சிகள் நிறைந்த வீடு, தனிமையான வீடு, இருளான வீடு. அந்த கபர்ல முஃமினான அடியான வைக்கப்பட்டா கால லஹுல் கபர், கபர் அவனுக்கு சொல்லுமான் நபி அவர்கள் சொன்னார்கள், அஹ்லா வ சஹ்லா அமா இன் குன்த லா ஹப்ப மன் யம்ஷி அலா லஹ்ரி, ஏன முதுகுக்கு மேலால் நடந்த எனக்கு விருப்பமான மனிதன் நீதான் என்று சொல்லி அந்த கபர் அவனோடு நல்ல முறையில் நடக்கும். தீயவனாக இருந்தா லா அஹ்லா வ லா சஹ்லா, உனக்கு நல்ல வரவு கிடையாது. அமா இன் குன்த லா ஹப்ப மன் யம்ஷி அலா லஹ்ரி, ஏன முதுகுக்கு மேலால் நடந்த கெட்ட மனிதன் நீதான் என்று சொல்லி அந்த கபர் அவனுக்கு வேதனை செய்யும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இன்றைக்கு மக்பராக்கள் கூட எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா மிகவும் கவலையான விஷயம். ஜனாசா அதாவது மையத்தை அடக்கக்கூடிய இடத்துல வந்தும் எங்களோட வாலிபர்கள் எங்களோட சகோதரர்கள் செல்ஃபி எடுக்கிறாங்க. மையத்தை ஆசிராவை சிந்திக்கக்கூடிய இடத்துல நாங்க பொறிலையாம் தாத்த பொறிலையாம் இந்த வீடியோ போல் நடக்கக்கூடிய கல்யாண வீட்டிலையும் வீடியோ, நிக்காஹ் மஜ்லிஸ்லயும் வீடியோ. இப்ப அன்பான சகோதரர்களே, இந்த வீடியோ டெக்னாலஜி இன்றைக்கு ஜனாசாலையும் வந்துச்சு. மையத்துக்கு வந்து அன்பான சகோதரர்கள் ஜனாசா வீடுகள்ல போனா உன்னாக்கு பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போடுறாங்க. அன்பான சகோதரர், ஆசிராவுடைய சிந்தனை கிடையாது. இன்னைக்கு துனியாவுடைய நோக்கம், இன்னைக்கு நிறைய பேர் மக்பராக்கு வார நோக்கமே அல்ல பாதுகாப்பு இல்லாம அல்ல பாதுகாப்பு நல்லவர்களை தவிர வார நோக்கமே கடன்காரன் பிடிக்கத்தான். செக்க வம்பாக்கிறவரே, மோசடி செய்தவரே, மையத்தை வீடு ஜனாசா மக்பராக்கு வருவாரே, அங்க வைத்து பிடித்துக் கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, நான் என்னுடைய கண்ணால கண்டேன். இந்த மாளிகவத்தை ஜனாதாக்கு வந்த நேரத்துல ஒரு சகோதரர் சொல்றாரு, ஒரு பாடகனுடைய பேரை சொல்லி அவரது பாட்டு இன்றைக்கு ஹிட்டாக இருக்கிறான். எங்க மக்பரால வச்சு சொல்றாரு. அன்பான சகோதரர், அவங்க சொன்னாங்க, ஆசிராவுடைய சிந்தனை வரணுமா, நீங்க மக்பராக்கு போங்க. இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மையத்தை மக்கள் நல்லடக்கம் செய்வதற்கு பின்னால் 4 கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக வமா தீனுக, அதே போல உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய நபி யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய வேதம் என்ன. அதன்படி உலகத்துல வாழ்ந்தால் அவர் லேசாக சிம்பிளாக அவர் பதில் சொல்லுவாரு. இல்லை
சொன்னா அவர் ஹா ஹா லா அத்ரி மன் ரப்புக ஹா ஹா லா அத்ரி வமா தீனுக ஹா ஹா லா அத்ரி, எனக்கு எதுவும் தெரியாது என்று பதறுவாரே. நபி அவங்க சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1338வது ஹதீஸா பதிவு செய்றாங்க. மலக்குமாருக்கு வரக்கூடிய கோபத்தால அவங்களோட கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தால யுபரபு பிமிஸ்ல் கதின் மின் ஹதீஸ் ஓங்கி அவருடைய தலையில அடிப்பாங்க. அவர் கதறக்கூடிய சத்தம், அவர் போடக்கூடிய சத்தத்தை முழு மிருக இனம் பறவையினமும் கேட்கும். மனிதனும் ஜின்களும் மனித இனமும் ஜின் இனமும் கேட்பார்கள் சொன்னால் அவர்கள் மூச்சு திணறி விடுவார்கள். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையணும் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை அமைத்தோம் என்றால் எங்களோட மௌத்து, எங்களோட சஃபரா, எங்களுடைய அவருடைய வாழ்க்கை சிறந்ததாக அமையும். ஆனா எப்ப நாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில எங்களுடைய மனோகுண போக்கையோட வாழ்க்கை அமைப்போமோ, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது போன்று எங்களுடைய வாழ்க்கை இறுதி முடிவுகள் மிகவும் மோசமாக அமையும். வல்ல நாயன் அல்லாஹ் நம் எல்லோருடைய வாழ்க்கையின் சிறந்த வாழ்க்கையாக நல்ல மரணங்களை, நல்ல மௌத்துகளை, எங்களுடைய மரணங்களை பார்த்து பிறர்கள் ஆச்சரியம் அடையக்கூடிய மௌத்துகளை மரணங்கள் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.